கட்டுப்பாட்டு விளைந்த இரண்டாவது வடிவமுறை. ஏற்கனவே உயர்ந்தபட்ச கட்டுப்பாடுகளை பார்த்து முடிச்சிட்டோம். இரண்டாவது கட்டுப்பாட்டு விலை குறைந்தபட்ச குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை அல்லது ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை. ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை அல்லது இழிவு விலை, இழிவு விலை, இழிவு விலை கொள்கை அல்லது தல விலை, தல விலை கொள்கை எல்லாம் ஒண்ணுதான். மறுபேருங்க கொடுத்திருக்க பாருங்களேன். ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, இழிவு விலை கொள்கை, தல விலை கொள்கை அப்படின்னு என்ன? இப்போ ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலைண்டா அது நுகர்வோர் நன்மை பேர் அமல்படுத்த விலை தானே? யாருடைய நலன் பேர் சொல்லுங்க? நுகர்வோர் நலன் பேர் அமல்படுத்த விலை தானே? ஆக குறைந்த கட்டுப்பாடு விலைனா அப்படியே நுகர்வோருக்கு மற்ற ஆப்போசிட் யாரு? உற்பத்தியாளர் நலன் பேணு, உற்பத்தியாளர் நலன் பேணு அமல்படுத்துற விலைப்படு. அப்போ சந்தை சமநிலை விலையானது சந்தையால தீர்மானிக்கப்படுகிற சமநிலை விலைப்படு. சந்தையால தீர்மானிக்கப்படுகிற சமநிலை விலை. கேள்வி நிரம்பல் அடிப்படையில தீர்மானிக்கப்படுகிற இந்த சந்தை சமநிலை விலை, இந்த சந்தை சமநிலை விலை உற்பத்தியாளருக்கு பாதகமாக உள்ள போது பிள்ளை. பெரும்பாலும் உற்பத்தியாளர்கள் விவசாயிகள், அவங்கள மைண்ட்ல வச்சுக்கொடு. உற்பத்தியாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு அல்லது காரணி உரிமையாளர்களுக்கு, நான் இந்த இடத்துல இந்த வார்த்தை கொடுக்கல, பட் நீங்க அவங்களே எடுத்துக்கலாம். காரணி உரிமையாளர்கள், அவன் உற்பத்தியாளர்களுக்கோ விவசாயிகளுக்கோ காரணி உரிமையாளர்களுக்கோ இந்த விலை எப்படி இருக்கும்போது பாதகமாக உள்ள போது பிள்ளை. அப்போ உற்பத்தியாளருக்கு உயர்வான விலையை பெற்றுக் கொடுக்க, உற்பத்தியாளர்களுக்கு உயர்வான விலையொன்றை, உற்பத்தியாளர்களுக்கு உயர்வான விலையொன்றை பெற்றுக் கொடுப்பதற்காக, பெற்றுக் கொடுப்பதற்காக உற்பத்தியாளருக்கு ஒரு உயர்ந்த விலையை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த கதை விலை. நான் இருக்கிற ஒரு விவசாயில கதை. ஒரு விவசாயி அரிசி உற்பத்தி செய்யற விவசாயி, அரிசிய உற்பத்தி செய்யற விவசாயி. சாதாரணமா ஒரு கிலோ அரிசி நம்ம என்ன விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம்? சந்தையில போ, நாட்டு அரிசி எவ்வளவு போது? கிட்டத்தட்ட 230 ரூபா போகுது. 230 ரூபா போது ஒரு கிலோ அரிசி. ஆனா உண்மையிலே அரிசி உற்பத்தி செய்யறது யாருக்குள்ளே? விவசாயி. விவசாயத்தின் உற்பத்தியாளர். விவசாயிகிட்ட இருந்து பொருளை யார் வாங்குவோம் சொல்லுங்க? மொத்த வியாபாரி. மொத்த வியாபாரிக்கு பொருள் யாருக்கு வரும்? சில்லறை வியாபாரம். சில்லறை வியாபாரத்துக்கு பொருள் கடைசி யாருக்கு போகும்? வருவோம். அப்ப இது பாருங்க, இங்க பாருங்க, இப்போ விவசாயி என்பது ஒரு உற்பத்தியாளர். அந்த உற்பத்தியாளருக்கு பொருளை யாரு வாங்குறது? வியாபாரினா நீங்க இந்த வினாவை பார்க்கணும், இங்க பார்க்கணும். விவசாயிக்கான நுகர்வோர் யார்? விவசாயிக்கான நுகர்வோர் யாருடா? மொத்த வியாபாரி. இவர்தான் என்ன பொருளை வாங்குவாரு? இப்போ விவசாயிக்கிட்ட இருந்து ஒரு கிலோ அரிசி 50 ரூபாய்க்கு வாங்குற யாரு? மொத்த வியாபாரி. மொத்த வியாபாரி 50 ரூபாய்க்கு வாங்கி மொத்த வியாபாரி யாருக்கு கொடுப்பாரு? சில்லறை வியாபாரி 160 ரூபாய்க்கு. அவரு விலை வச்சுக்குவாரா? அவருக்கு கொடுத்தாரு 230 ரூபாய். யாருக்கு கூட உண்மையில இங்க நன்மை அடைஞ்சது யாரு? இங்க நன்மை அடைஞ்சது இந்த விவசாய இடைத்தரகர்கள். இடைத்தரகர்கள் மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி தான் யாரு? இடைத்தரகர்கள். இவருக்கு விலை எவ்வளவு கிடைச்சு? 50 ரூபாய். ஆனா இவங்களுக்கு பாரு கடைசியில் நுகர்வோருக்கு எவ்வளவு போகுது? 230 ரூபாய். மிச்சம் 180 ரூபாய் யாருக்கு பிரிப்பட்டிருக்கும்? இந்த மொத்த வியாபாரிக்கும் சில்லறை. அப்ப இது உண்மையிலே யாருக்கு பாதகம்? இது யாருக்கு பாதகமா இருக்கு? விவசாயிகளுக்கு பாதகம். அப்போ இந்த விவசாயிகளுக்கு
ஒரு நன்மையை பெற்றுக் கொடுக்க, இந்த உற்பத்தியாளர்களுக்கு ஒரு நன்மையை பெற்றுக் கொடுக்கதான் அரசு ஒரு விலை திட்டத்தை அமல்படுத்துவாங்க. அப்படி அமல்படுத்த விலை திட்டம் என்ன சொல்ல குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. இப்போ இப்ப விவசாயிகள் இருந்து உற்பத்தியாளருக்கு பொருளை வாங்குறவங்க இருப்பாங்க தானே, அவங்க எப்படி பொருளை வாங்க பார்ப்பாங்க? விவசாயி கூடிய விலை கொடுத்தா குறைஞ்ச விலை கொடுத்தா, குறைஞ்ச விலை கொடுத்தா வாங்குவாங்க. அவர் நல்ல லாபம் பார்க்கலாம். இப்ப நீங்க எல்லாம் யாரு விவசாயிகள் வச்சுக்கொள்ளணும். நான் தான் மொத்த வியாபாரம். இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட அரிசி வாங்க போறேன். இப்ப நிறைய பேருக்கு எல்லாம் எப்படி போனோம், இப்படியாவது உங்க பொருளை விற்று விலையை கூட்டுவீங்க, விலையை குறைப்பீங்க, விலையை குறைச்சு. ஆனா அது உண்மையில உங்களுக்கு சாதகமா பாதகமா? பாதகமான வேலை. அப்போ இந்த உற்பத்தியாளர்களுக்கு ஒரு உயர்வான விலை ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்காக சமநிலை விலையை விட உயர்வான விலையொன்றை அரசு சட்ட ரீதியாக அமல்படுத்தல் சொல்லுங்கள். குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, சமநிலை விலையை விட உயர்வான விலை ஒன்றை அமல்படுத்தல். அதுக்கு வலிமான கதை. இப்ப நாங்க எடுத்துக்கிறோம், 1 கிலோ அரிசி போகுது அப்ப சந்தையில 50 ரூபா. 1 கிலோ அரிசி என்ன விலைக்கு போகுது? 50 ரூபா. இது வந்து நாம வாங்குற சந்தை இல்ல, இது யார்கிட்ட வாங்குறது? உற்பத்தியாளருக்கு யார் அப்படி வச்சுக்கொள்ளணும். இப்ப என்ன விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க 1 கிலோ அரிசிய? 50 ரூபா. இது உண்மையிலே உற்பத்தியாளர்களுக்கு நியாயமா, நியாயம் இல்லையா? நியாயம். அவங்களுக்கு இந்த விலை போதுமா போதாதா? போதா. 50 ரூபா போதுமா 1 கிலோவுக்கு? போதும். அப்ப உற்பத்தியாளர்கள் போயிட்டு அரசாங்கத்தை முறையிடுறாங்க. எங்கள்கிட்ட இருந்து 1 கிலோ அரிசிய எவ்வளவு கேட்கிறாங்க? 50 ரூபா கேட்கிறாங்க. எனக்கு வேற வழி இல்லை. நாங்க என்ன அரிசி எல்லாம் நீண்ட காலம் வச்சிருக்கக்கூடிய பொருளா இல்லையே. சரியான டைம்ல சந்தைக்கு போகாட்டி அந்த பொருள் பழுதடைஞ்சு போயிரு. நீங்க அதுக்கு பிறகு அதை வச்சிருந்தியோ இல்ல. எங்கிட்ட குறைஞ்ச விலைக்கு எடுக்கிறதுக்காக நாங்க என்ன பண்ண, அதனால நாங்க 50 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு இனிமேல இந்த விலை போதுமா போதாதா? போதாது. ஏதாச்சும் இதுக்கு ஒரு தீர்வு தான். அப்ப அரசாங்கம் எல்லா விவசாயிகள் எல்லா உற்பத்தியாளர்கள் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சொல்றாங்க, சரி இனி 1 கிலோ அரிசிய குறைஞ்சபட்சம் எவ்வளவு விற்கணும்? 80 ரூபா. பாருங்க அடுத்தது, 1 கிலோ அரிசிய குறைஞ்சபட்சம் எவ்வளவு விற்கணும்? 80 ரூபா. அதை விட குறைச்சி விற்க கூடாது சொல்லி யாரும் சொல்றோம்? அரசு விவசாயிகள் சொல்றாங்க. எல்லாருமே சொல்லியாச்சு. இப்ப எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணா வேற வழியிலேயே. இப்ப நான் வந்து இப்ப திலீப் கிட்ட கேட்கிறேன், 1 கிலோ அரிசி எவ்வளோடா சொல்லுங்க? 80 ரூபா. துளசிக்கிட்ட கேட்கிறேன், எவ்வளவு 1 கிலோ அரிசி? அது 80 ரூபா. சார் கிட்ட எவ்வளவு 1 கிலோ அரிசி? 80 ரூபா. மோனிசான் எவ்வளவு 1 கிலோ அரிசி? எவ்வளவு? அப்ப எல்லாருமே நீங்க என்ன விட சொன்னீங்கன்னா 80 ரூபா சொன்னீங்கன்னா வேற வழியில நான் என்னதுக்கு வாங்கி ஆகணும்? 80 ரூபாய்க்கு வாங்கி ஆகும் தானே. அப்படியே அங்கிட்டு போறேன், அங்க ஒருத்தர் 40 ரூபாய். இது பிரச்சனை மத்த உற்பத்தியாளர்களுக்கு பிரச்சனை. அவர் எப்படியாவது பொருளை வித்துட்டு போயிடுவாரு. மத்தவங்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க, பாதிக்கப்படுவோம். அதனாலதான் சொன்னாங்க சட்ட ரீதியாவே அமல்படுத்துறாங்க. 1 கிலோ அரிசியில குறைந்தபட்ச விலை எவ்வளவு? 80 ரூபா. அது நடக்க புரிஞ்சா 80 ரூபாவுக்கு குறைவா பொருளை விற்க கூடாது. அதை விட கூடுதலா விற்க வித்துக்க. நீங்க அதை வாங்குவாங்க, அதை விட கூடுதலா வித்து வாங்குவானுங்களா? இப்ப முன்னே என்ன விலைக்கு வாங்கிட்டு பொருள் 50 ரூபா. இப்ப அரசாங்கம் சொல்றேன் என்ன விலைக்கு விற்க சொல்லி சொல்லுங்க, என்ன விலைக்கு விற்க சொல்லி? 80 ரூபாய்க்கு விற்க சொல்றாங்க. அப்ப 80 ரூபாய்க்கு விற்க சொல்றாங்கன்னா
இந்த 80 ரூபாய் விலை குறைந்தபட்ச விலையா விற்கணும்னா உற்பத்தியாளர் நலன் பேணக்கூடிய விலையா இருக்கணும். யாருக்கு நலன் பேணக்கூடிய விலை சொல்லுங்க? உற்பத்தியாளருக்கு நலன் பேணக்கூடிய விலையா இருக்கணும்னு சொன்னா அது சமநிலை விலையை விட அதிகமா இருக்கணுமா குறைவா இருக்கணுமா? அப்படியே அதிகமான விலையாத்துல இருக்கணும். குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை உற்பத்தியாளருக்கு நலன் பேணக்கூடிய விலையா இருக்கணும். அப்படி அது சமநிலை விலைக்கு கீழே இருக்கணுமா சமநிலை விலைக்கு மேல இருக்கணுமா? சமநிலை விலைக்கும் மேல. அப்போ குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை உற்பத்தியாளர் நலன் பேணக்கூடிய விலையா இருக்கும்னா அது சமநிலை விலையை விட அதிகமான அல்லது உயர்வாக இருக்க வேண்டும். அப்ப சமநிலை விலையை விட உயர்வா இருக்கணும்னு சொன்னா என்ன பாருங்க, இப்போ சந்தையில 1 கிலோ அரிசி என்ன விலைக்கு விற்கப்படுகிறது? 50. இப்ப இந்த 50 ரூபாய் விலை யாருக்கு போதுமான விலை இல்லை? உற்பத்தியாளருக்கு போதுமான விலை இல்லை. அப்ப உற்பத்தியாளர் யாருக்கு திருமுறையிட்டாரு? முறையில் அரசு என்ன சொல்றாங்க? இனி அரிசிய குறைஞ்சது என்ன விளைக்குவீங்க? குறைஞ்சது என்ன விளைக்குவீங்க? அதை விட குறைச்சி விற்க வேணும். அப்ப 80 ரூபாய் தீர்மானிக்கிற பிள்ளைகள் எப்படி? அப்ப 80 ரூபாய் தீர்மானிச்சது பிள்ளைகள் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. அப்ப குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையாக 1 கிலோவுக்கு எவ்வளவு தீர்மானிச்சாச்சு? 80 ரூபாய் தீர்மானிச்சாச்சு. அப்ப இந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை உற்பத்தியாளர் நலன் பேணக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள விலையா இருக்குன்னா எப்படி சொல்லுங்க? அதிகமாக உயர்வாக இருக்க வேண்டும். அவ சமநிலை விலையை விட அதிகமாக உயர்வாக இருந்தா அதுக்கு நாங்க சொல்ற பேர் செயற்திறன் வாய்ந்த பேர்கள். செயற்திறன் வாய்ந்த குறைந்தபட்ச கட்டுப்பாடு விலைன்னு சொல்லுங்க. செயற்திறன் வாய்ந்த குறைந்தபட்ச கட்டுப்பாடு விலைன்னு சொல்லுங்க. கொஞ்சம் வாசிக்கணும் வாரு. இப்போ இப்போ உற்பத்தியாளர் நலன் பேணக்கூடிய வகையில ஒரு குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிக்கணும்னா அது சமநிலை விலைக்கு எப்படி இருக்குங்கிற அப்படி கேட்கல சார். குறைந்தபட்ச பெயர் வச்சிருக்கீங்க, ஆனா விலை வச்சிருக்கீங்க. நான் இதை போன கிளாஸ் சொன்ன இப்படி பாக்குறது இல்லைன்னா அதுல அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். என்ன குறைந்தபட்ச விலை 80 ரூபாய் அதன் அர்த்தம்? 1 கிலோ அரிசி குறைந்தபட்ச விலை 80 ரூபாய் அர்த்தம். குறைஞ்சபட்சம் 80 ரூபாய் விற்கணும், அதை விட குறைச்சு வைக்க கூடாது அப்படின்னு யாரும் சொல்றாங்க? அரசு உற்பத்தியாளர். அப்பதான் நம்ம உற்பத்தியாளருக்கு நன்மையை பேணிக் கொள்ளலாம். ஏன்னா யாரும் நான் விவசாயம் செய்ய மாட்டேன், நான் அதை விட்டு ஒதுக்கிட்டேன்னா அரசுக்கு பெரிய பாதிப்பு போகுது. அப்ப குறைஞ்சபட்சம் 80 ரூபாய்க்கு நீங்க சொல்லணும். அப்படி குறைந்தபட்சம் கட்டுப்பாட்டு விலை அமல்படுத்தும் போது அது உற்பத்தியால் நலன் பேணக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள விலையா இருக்கணும்னா அது சமநிலை விலைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சமநிலை விலைக்கு மேல அந்த விலை இருக்கும் போது அதுக்கு நாம பேர் வச்சிருக்கோம் செயற்திறன் வாய்ந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. சொல்லுங்க, செயற்திறன் வாய்ந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு அல்லது பயனுறுதி வாய்ந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. அவ செயற்திறன் வாய்ந்த அல்லது பயனுறுதி வாய்ந்த குறைந்தபட்ச கட்டுப்பாடு விலையா இருக்கும். அது சமநிலை விலைக்கு எப்படி? இப்ப என்ன நடக்கும் சந்தையில சொல்லுங்க பார்ப்போம். ஒரு விலை அமல்படுத்தின உடனே விலை கூடிருச்சா? விலை கூடிச்சுன்னா உற்பத்தியாளர்கள் சந்தைக்கு பொருள் கொண்டு வர அளவை கூட்டுவான குறைப்பான். சந்தைக்கு பொருள் வர அளவு கொண்டு வர அளவு என்ன செய்வான்? கூட்டுவான். ஏன் விலை கூடிருச்சு? அப்ப நிறைய விவசாயிகள் அரிசியை உற்பத்தி செய்ய ஆரம்பிப்பாங்களா? ஏன் இப்ப விலை என்ன செஞ்சுச்சுன்னா
முன்ன 1 கிலோ அரிசி எவ்வளவு கொடுத்தாங்க 50. இப்போ 1 கிலோ அரிசிக்கு எவ்வளவு 50 ரூபான்னு சொல்லும்போது உற்பத்தியாளன் தன்னுடைய நிரம்பல் என்ன செய்யணும் சந்தைக்கு அதிகம். இப்ப நிரம்பலை கூட்டுறான். உதாரணத்துக்கு வச்சுக்கோமே நிரம்பல் ஒரு 800. இங்கிட்டு நுகர்வோன் உற்பத்தியாளனுக்கு நுகர்வோன் யார் பெரும்பாலும் மொத்த வியாபாரிகள் தானே. நுகர்வோர்கள் பொருள் வாங்குறத கூட்டுவாங்க குறைப்பான். விலை கூடிடுச்சுன்னா வாங்குறது என்ன செய்வான் குறைச்சிடுவான். நுகர்வோன் வாங்குறத குறைச்சிடறான். பிள்ளை 400 குறைச்சிடறான். இப்ப என்ன நடக்குது சந்தை? அவன் நுகர்வோன் வாங்குறத குறைக்கிறாரு, உற்பத்தியாளன் விற்கிறது என்ன செய்யறாரு கூட்டாரு. அப்ப இந்த அளவுக்கு சந்தையில என்ன ஏற்படும் சொல்லுங்க மிகை நிரம்பல் ஏற்படும். இந்த அளவுக்கு சந்தையில் ஏற்படும் மிகை நிரம்பல். அப்ப சந்தையில பொருளோட விலை என்ன செஞ்சா உயர் வடைஞ்சா சொல்லுங்க. சந்தையில பொருளோட விலை உயர் வடைஞ்சா என்ன ஏற்படும் சொல்லுங்க. சந்தையில வர விளைவு ஒன்று நுகர்வோர் தான் வாங்குறது என்ன செய்வான் குறைப்பான். உற்பத்தியாளன் தன்னுடைய நிரம்பல் தொகையை செய்ய கூட்டுவான். அவ சந்தையில இந்த அளவுக்கு பொருளுக்கு என்ன ஏற்படும் மிகை நிரம்பல் ஏற்படும். இனி இதை தாண்டி நடக்கிற விஷயங்கள் நம்ம பிறகு பார்க்கணும். பேசிக்கா ஒரு ஐடியா கொடுத்தாச்சு. ரைட் ஓகே. அப்ப என்னைக்குமே விலை கொடுங்க. சமநிலை விலைக்கு கீழே விலை வந்துருச்சுன்னா மிகை கேள்வி வரும். சமநிலை விலைக்கு மேல விலை வந்துருச்சுன்னா மிகை நிரம்பல் வரும். அப்ப மிகை கேள்வியோ மிகை நிரம்பலோ இல்லாம இருக்கு எங்க எங்க சந்தை சமநிலை விலை எங்க இருக்கும் சந்தை. அப்ப சந்தை சமநிலை விட்டு விலகுனா அவனே அங்க மிகை கேள்வி வரும் இல்லையா, மிகை நிரம்பல் வரும். ஒண்ணு சந்தையில பொருளுக்கு தட்டுப்பாடு வரும், இல்லைன்னா சந்தையில பொருளுக்கு மிகை வரும். இங்க தட்டுப்பாடா மிகையா ஏகப்பட்ட பொருள் சந்தைக்கு வந்துருச்சு. முதல் பார்த்த சந்தையில பொருளுக்கு என்ன வந்துச்சு தட்டுப்பாடு. ஓகே எப்படி? அப்ப என்ன சொல்லுவோம் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை இழிவு விலை தள்ளுபடி. அப்போ சந்தை சந்தை கேள்வி நிரம்பல் அடிப்படையில தீர்மானிக்கப்படுகிற சமநிலை விலையானது உற்பத்தியாளருக்கு நியாயமற்று உற்பத்தியாளருக்கு பாதகமாக அமையும் போது உற்பத்தியாளர் நலன் பேண உற்பத்தியாளர் நலன் பேண சமநிலை விலைக்கும் மேலாக ஒரு விலையை தீர்மானித்தல் அரசு என்ன சொல்லும் குறைந்தபட்ச கட்டுப்பாடு. இந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை உற்பத்தியாளர் நலன் பேணக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள விலையா இருக்கணும்டா அது சமநிலை விலைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி சமநிலை விலைக்கு மேல குறைந்தபட்ச கட்டுப்பாடு விலை தீர்மானிக்கப்பட்டால் அந்த குறைந்தபட்ச கட்டுப்பாடு விலைக்கு நம்ம பேசுறோம்ல செயற்திறன் வாய்ந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. செயற்திறன் வாய்ந்த இழிவு விலை, செயற்திறன் வாய்ந்த தலைவிலை. பாத்துங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு வெங்காயம் விற்கிற ஒரு தக்காளி விற்கிற விவசாயம் வச்சு கொடுக்கும். இப்போ 1 கிலோ வெங்காயம் எவ்வளவு போகுது இன்னைக்கு சந்தையில? 1 கிலோ வெங்காயம் ஒரு 350 ரூபா அப்படி போதானே? 350 ரூபா. 1 கிலோ வெங்காயத்துல விலை 350 ரூபா. ஓகே சரி. இப்போ அந்த வெங்காய உற்பத்தியாளர் இருக்காரு தானே, அவரா 350 ரூபாய் வித்துட்டு இருக்காரு இல்ல, சந்தையில கடைகள்ல வித்துட்டு இருக்காங்க இந்த விலை. அப்ப அவர்கிட்ட என்ன விலைக்கு வாங்குவாங்க இதை விடவும் குறைச்சு. அவர்கிட்ட 1 கிலோ வெங்காயத்தை வாங்குறாங்க வெறும் 60 ரூபாய்க்கு. வெறும் 60 ரூபாய்க்கு. அப்ப உண்மையிலே இப்போ இந்த 60 ரூபா விலைன்றது அந்த வெங்காய உற்பத்தியாளர் போதுமா போதாதா? போதும். சரியான பாவமே அவர் வாங்க விட்டா இனி அவருடைய பொருள் நஷ்டமாயிருக்கும். இனி அவரால் கூட நேரடியாக சந்தைக்கு பொருள் அனுப்பிடுமா? அந்த வசதிக்கு அவருக்கு இல்லை. அப்போ இவர் போய் யார்கிட்ட முறையிடுவாரு? அரசு. எனக்கிட்ட இருந்து 1 கிலோ வெங்காயத்தை என்ன விலை கேட்கிறாங்க? 60 ரூபா கேட்கணும், எனக்கு இந்த விலை போதா. அப்போ அரசு சொல்றாங்க இனி 1 கிலோ வெங்காயத்தை குறைஞ்சபட்சம் 1 கிலோ வெங்காயம் குறைஞ்சபட்சம் எவ்வளவு கொடுங்க? 100. யாரு கேட்டா 100 ரூபா சொல்லுங்க விலை. 100 ரூபா விடவும் குறைச்சு கொடுக்க வேணாம். அதான் அர்த்தம் என்ன விலை? குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. விலை குறைக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல், அதை விட குறைச்சு கொடுக்க வேணாம், ஒரு கண்ட்ரோல், அதான் கட்டுப்பாடு, குறைந்தபட்ச கட்டுப்பாடு. இப்ப நீ 100 ரூபாய்க்கு வாங்கி நீ 350 ரூபாய் வித்துக்க, அது பிரச்சனை கிடையாது. சரி, தக்காளி விற்கிற வியாபாரம் டோஸ் இப்ப தக்காளி எல்லாம் இப்ப நாங்க தக்காளி விற்கிற வியாபாரி இப்ப நாங்க எடுத்துக்க உதாரணத்துக்கு இப்போ கேஎஃப்சியா இருக்கட்டும், மற்றதுங்க பீஸாட்டா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன அவசியம் கட்டாயம்?
என்ன ஹவுஸ்? டொமேட்டோ ரோஸ் ஹவுஸ். ஏன் அவங்க தக்காளி உற்பத்தி செய்யறாங்க? இல்ல. அவங்க எல்லாம் யார்கிட்ட வாங்குவாங்க? போயிட்டு தக்காளி விற்கிற வியாபாரத்தை வாங்க. எப்படி வாங்குவாங்க? விலை கூட்டிய விலையை குறைச்சா நல்லா குறைச்சு. அது அவருக்கு சாதகமா பாதகமா? பாதகம். அப்ப அவர் என்ன செய்ய அந்த இடத்துல அரசாங்கத்தில் பேர் முறையிட்டு அரசாங்கம் சொல்லுவாங்க, எந்த ஒரு நிறுவனமும் உங்கள்கிட்ட வந்து தக்காளி கேட்டா 1 கிலோ தக்காளி குறைஞ்சபட்சம் இந்த விலை கொடுக்குது. அதை விட என்ன செய்வேன்னா குறைச்சு கொடுக்க. அதான் அந்த குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள் இல்ல. அப்படி குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை ஒரு அர்த்தமுள்ள விலையா இருக்கணும்னா, அது உற்பத்தியாளர் நலன் பேணக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள விலையா இருக்கணும்னா, அது சமநிலை விலைக்கு எப்படி இருக்கணும்? மேல. அப்படி சமநிலை விலைக்கு மேல அந்த குறைந்தபட்ச கட்டுப்பாடு விலை தீர்மானிச்ச பிறகு சந்தையில ஏற்பட்ட உடனடி விலை சொல்லுங்க. ஒண்ணு விலை கூடிச்சா நுகர்வோன் வாங்குறது குறைப்பான், உற்பத்தியாளர் விற்கிறத கூட்டுவான். அவன் சந்தையில என்ன ஏற்படும்? பொருளுக்கு மிகை நிரம்பல் ஏற்படும். சந்தையில பொருளுக்கு என்ன ஏற்படும்? மிகை நிரம்பல். சரியா? இனி அது தொடர்ந்து இன்னும் நிறைய விளைவுகள் வரும். நாங்கள் அதை பற்றி பிறகு பேசுவோம். அப்போ நெல்லுக்கு குறைந்தபட்ச கட்டுப்பாடு விலை தீர்மானிக்கிறது. அதே மாதிரி மரக்கறிகளுக்கு குறைந்தபட்ச கட்டுப்பாடு விலை தீர்மானிக்கிறது. இழிவு கூலி ஒரு விஷயம். இழிவு கூலி இல்ல இழிவு வேதனம். நான் இதை இப்ப இல்ல பிற்பாடு சொல்லி தரேன். இழிவு கூலி இழிவு வேதனம் என்ன பாருங்க. குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, ஆக குறைந்த விலை கொள்கை அல்லது இழிவு விலை கொள்கை அல்லது தள விலை. சந்தை விலை பொறிமுறை அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிற விலையானது உற்பத்தியாளருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போது உற்பத்தியாளர் நலன் பேண உற்பத்தியாளருக்கு உயர்வான விலை ஒன்றை பெற்றுக் கொடுத்து சமநிலை விலையை விடவில்லை. சமநிலை விலையை விட உயர்வான விலை ஒன்றை, சமநிலை விலையை விட உயர்வான விலை ஒன்றை அரசு சட்ட ரீதியாக நிர்ணயித்தல் குறைந்தபட்ச விலை கொள்கை. சமநிலை விலையை விட உயர்வான விலை ஒன்றை உதாரணம், நெல்லுக்கு குறைந்தபட்ச விலை தீர்மானித்தல், ஆக வேதனங்கள் தீர்மானிக்கப்பட குறைந்தபட்ச கூலி, குறைந்தபட்ச கூலி, இழிவு கூலி நிர்ணயம், இழிவு கூலி நிர்ணயம், இழிவு கூலி நிர்ணயம், குறைந்தபட்ச கூலி அல்லது இழிவு கூலி நிர்ணயம். குறைந்த விலை உற்பத்தியாளர் நலன் பேணும் அர்த்தமுள்ள விலையாக அமைய வேண்டுமாயின் அது சமநிலை விலையை விட உயர்வாக காணப்பட வேண்டும். அப்படிதான் பிள்ளை, சமநிலை விலையை விட எப்படி இருக்குண்டா அதை விட குறைவான நன்மையா தீமையா போயிடும். இதனையே செயற்திறன் வாய்ந்த ஆக குறைந்த கட்டுப்பாடு விலை, செயற்திறன் வாய்ந்த ஆக குறைந்த கட்டுப்பாடுகள் என்று சொல்லும். சரி, எங்க பாருங்க, உங்களுடைய வரைபடத்தை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க பார்ப்போம்.
இந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை கொள்கையை வருமாறு வரைவில் காட்டலாம். அப்படி விலை விதிச்சா அதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன, அது சம்பந்தமா நாங்க பேச போறோம். அது சம்பந்தமா நாங்க பேச போறோம். சரி, இப்போ இங்க பாருங்க, இது குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிப்பின் பொருளாதார விளைவுகள் என்ன? இப்ப குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிப்பின் பொருளாதார விளைவுகள், இதனால வரக்கூடிய பொருளாதாரத்தில் வரக்கூடிய விளைவுகள் என்ன? சரி, நான் ஒரு 5 விளைவுகள் பேசிட்டு முதலாவது பாருங்க. இப்ப குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை எவ்வளவு தீர்மானிச்சுட்டாங்க? 80 ரூபாய். 80 ரூபாய் குறைந்தபட்ச கட்டுப்பாடு விலையை தீர்மானித்த பிறகு விலை கூடிச்சுன்னா உண்டு. உற்பத்தியாளர் என்ன அதிகரிக்க சொல்லுங்க? நிரம்பல் அதிகரிக்க. அப்போ இந்த அளவுக்கு சந்தையில பொருளுக்கு என்ன ஏற்படும் சொல்லுங்க? மிகை நிரம்பல் உண்டாகும். முதலாவது நிலைப்பு சந்தையில பொருளுக்கு என்ன ஏற்படும்? மிகை நிரம்பல். இதான் உடனடி விளைவு. இதான் உடனடி விளைவு. இப்ப நாங்க கடந்த வகுப்புல பார்த்தோம், ஆகக்கூடிய கட்டுப்பாடு விலை அமல்படுத்தின உடனடி விளைவு என்ன? மிகை கேள்வியும் பொருளுக்கு தட்டுப்பாடு. மிகை கேள்வியும் பொருளுக்கு தட்டுப்பாடு. அதே மாதிரி ஆக குறைந்த கட்டுப்பாடுகளை அமல்படுத்தினா அதனால வரக்கூடிய உடனடி விளைவு மிகை நிரம்பல் தோன்றுபடி சந்தையில். மிகை நிரம்பல் மேல் உற்பத்தி சொல்றீங்க, மேலதிக உற்பத்தி சந்தையில் குவிதல். மிகை நிரம்பல் ஏற்படுதல், மேலதிக உற்பத்தி சந்தையில் குவிதல். பொருளுக்கு பதிலாக சேவை ஒன்று மிகை நிரம்பல் வந்துட்டா, பொருளுக்கு பதிலாக சேவை ஒன்று மிகை நிரம்பல் வந்துட்டா அந்த சேவையை தந்தையிலிருந்து நீக்குவது கடினம். அந்த தந்தையிலிருந்து தேவையை நீக்குவது கடினமா இருக்கும் போது அங்கு வேலையின்மை பிரச்சனை ஏற்படும். இதை வடிவான தலைப்புரை. இது என்னன்னா, இதை நான் உங்களுக்கு இழிவு கூலி நிர்ணயத்தில் வழங்கப்படும். இழிவு கூலி நிர்ணயம். இப்ப எக்ஸாம்பிள் கொண்டு வச்சுக்கோமா. இப்ப பாருங்க, அரசு ஊழியர்களுக்கு அந்த இழிவு கூலின்ற கதை என்னன்னா, நான் பிற சொல்லி தருவேன். கட்டாயம் சொல்லி தருவேன். ஒரு ஐக்கியம் மட்டும். இந்த இழிவு கூலின்றது என்னன்னா, ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலிய அரசு சட்ட ரீதியா தீர்மானிப்பாங்க. குறைஞ்சபட்சம் எஸ்டேட் ஊழியர்கள், தோட்ட தொழிலாளர்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்? 1750 ரூபாய் கொடுக்கணுமே. அதான் அது குறைஞ்சபட்ச சம்பளம் இருக்கு. எப்போ ஆசிரியர்களுக்கு 70,000 சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நிறைய நபர்கள், தகுதியான நபர்கள்லாம் இப்ப கவர்மெண்ட் தொழில் செய்யறது குறைவு. சம்பளம் போதாதுன்னு சொல்லி இப்போ 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய்க்கு பிரைவேட் நிறுவனங்கள்ல வேலை செய்யறாங்க. அரசாங்கம் ஒரு செய்தியை வெளியிடுறாங்க, அடுத்த வருஷத்துல இருந்து ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் 2,50,000 வழங்கப்படும். சிரிப்பாரு உங்களுக்கு. எவ்வளவு வழங்கப்படும்? 2,50,000 வழங்கப்படும் சொல்லி குறைஞ்சபட்சம். என்ன நடக்கு சொல்லுங்க. என்ன நடக்கும்னா, இந்த தனியார் நிறுவனங்களை வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க தானே, நல்ல டிகிரியில எடுத்துட்டு என்ன செய்வாங்க? உடனே வேலையை ரிசைன் பண்ணிட்டு இப்ப எதுக்கு? ஆசிரியர் தொழிலுக்கு வேலைக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இங்க என்ன உண்மையில வந்துருக்கு சொல்லுங்க? வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் வேலையை
விட்டுட்டு இன்னொரு வேலை காத்துட்டு இருக்காங்க தானே, அப்ப அங்க என்ன ஏற்படும்? வேலையின்மை பிரச்சனை ஏற்படுது. ஆல்ரெடி கொஞ்சம் பேர் இப்ப காலேஜ் போய் எஜுகேஷன் போயிட்டு வந்தவங்க இருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டு எதுக்கு டீச்சிங். இன்னும் நிறைய பேர் வந்து சேர்ந்துருவாங்க இதுக்குள்ள. அதுதான் சொல்றோம், இந்த குறைந்தபட்ச இந்த கதை விளைக்கணும். குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில தான் இழிவு கூலி, இழிவு விலைன்றது அந்த இழிவு கூலி எல்லாம் அதுக்குள்ளதான் வரும். பொருளுக்கு பதிலாக சேவை ஒன்று மிக நிலமல வந்துருச்சுன்னா அந்த சேவையை சந்தையிலிருந்து நீக்குவது கடினம். அப்ப அங்க என்ன ஏற்படும் சொல்லுங்க? வேலை இல்லாத பிரச்சனை. மூன்றாவது விளைவு, மூன்றாவது விளைவு பாருங்க. வியாபாரிகள் சட்டத்தை மீற முயற்சித்த, சட்டத்தை மீற முயற்சிப்பாங்க. இந்த வடிவானது அதுல வியாபாரிகள் சட்டத்தை மீற முயற்சிப்பாங்க. உதாரணத்துக்கு விலை கொடு. இப்போ அரசாங்கம் நிர்ணயிச்சாங்க என்ன விலைக்கு பொருளை விற்க சொல்லி பேசுறேன்னோட 80 ரூபாய்க்கு எத்தனை பொருள் சந்தைக்கு கொண்ட உற்பத்தியாளர்? பட் நுகர்வோன் எவ்வளவு கேட்கலாம்? அப்ப எத்தனை பொருள் மிச்சம்? 400 பொருள் மிக அணியா என்ன பொருள் மிக பழுதா போயிரு ஒரு கட்டத்துல. இப்ப என்ன பண்ணுவார்னா உற்பத்தியாளர் முழு பொருளையும் யாரும் வித்தாலும் எப்படியாச்சும் நுகர்வோனுக்கு வித்தணும்னு சொல்லி பொருள விலை எவ்வளவு? 80 ரூபா. பொருள விலை எவ்வளவு? 80 ரூபா. டிஸ்கவுண்ட் போடுவாங்க. என்ன போடுவாங்க? டிஸ்கவுண்ட் போடுவாங்க. வேற வழி 50% டிஸ்கவுண்ட். சரி, அப்ப 50% டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 40 ரூபான்னு சொல்லி கதை. இப்ப அவர் சந்தை கொண்ட முழு பொருள் எவ்வளவு? 800. இந்த 800 பொருளை நுகர்வோருக்கு விற்கணும்னா இந்த கேள்வி கூட வெட்டி தானே இந்த விலைக்கு தான் வித்தாகணும். இந்த விலைக்கு வித்தாங்க. இந்த விலை 40 ரூபான்னு வச்சுக்கிட்டா அவ அரசாங்கம் சொன்னாங்க உண்மையில என்ன விலைக்கு விற்க சொல்லி இப்ப என்ன விலைக்கு வித்துக்கிட்டு இருப்பாரு. அது சொல்லுவாங்க என்னன்னா இதுதான் விலை. எவ்வளவு விலை? 80 ரூபா தான் விலை. பேருக்கு எவ்வளவு விலை? 80 ரூபா. எவ்வளவு டிஸ்கவுண்ட்? 50% டிஸ்கவுண்ட் போட்டு எவ்வளவு வித்துக்கிட்டு இருப்பாரு. நான் வேற வழி இல்லையே. அப்போ இந்த ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலையை பெயரளவு விலையா கொண்டு, என்ன விலையா கொண்டு? அது பேருக்கு அதுதான் விலை. ஏன்னா அந்த என்ன படத்துல நம்ம படையப்ப படத்துல பேருக்கு இவர் தான் மாப்பிள்ளை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கதை மாப்பிள்ளை இவர் தான் அவர் போட்டிருக்க சட்டை யாருட்டு தெரிஞ்சுட்டு. அந்த மாதிரிதான் அரசாங்கம் நிர்ணயிச்ச விலை எது? 80 ரூபா. அதுதான் விலை. ஆனா அதுதான் விக்கிற விலை எவ்வளவு? 40 ரூபான்னு சொல்லி இதை என்ன விலையா கொண்டு? பெயரளவு விலையா கொண்டு. இது என்ன விலையா கொண்டு? பெயரளவு விலையா கொண்டு கழிவுகளை வழங்கி டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்து பொருளை விற்க வேண்டிய நிலைமை வருமா வராதா? வரும். யாருக்கு? அந்த உற்பத்தி ஆகுது. அதான் மூன்றாவது. அப்ப வியாபாரிகள் சட்டத்தை என்ன செய்வாங்க? மீற முயற்சிப்பாங்க. எப்படிமா அந்த சட்டத்தை மீற முயற்சிப்பாங்க? இந்த ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலையை என்ன விலையாக கொண்டு? பெயரளவு விலையாக கொண்டு கழிவுகளை வழங்கி பொருளை விற்க வேண்டி வரும். சரி, நாலாவது விலை. நாலாவது விலை பாத்தீங்கன்னா மிகை முதலீட்டு நிலைமை தோன்றும். மிகை முதலீட்டு நிலைமை தோன்றும். அதனால மிகை முதலீடு கொஞ்சம் வச்சு பாருங்க. இப்போ முன்ன சந்தையில என்ன விலை போய்கிட்டு இருந்துச்சு? 50. அப்ப 50 ரூபாய் அவருடைய உற்பத்தி நான் வச்சுக்கோ உதாரணத்துக்கு 600. எவ்வளவு உற்பத்தி? 600 உற்பத்தி. இப்ப விலை கூடிருச்சு தானே. விலை கூடின உடனே இன்னும் உற்பத்தி சந்தையில வருதா? அப்ப நிறைய பேர் அந்த துறைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க தானே. விவசாயிகளுக்கான நன்மை பயன் அரசு 1 கிலோ அரிசி 80 ரூபான்னு தீர்மானம் சொல்லி நிறைய பேர் என்ன செய்வாங்க? விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய பேர் அப்ப சும்மா கிடக்கிற காணியெல்லாம் என்ன செய்வாங்க? இப்ப நிலத்தெல்லாம் விவசாய நிலைமை மாத்தி அந்த விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடும். இது உண்மையிலேயே ஒரு வகையில பாதக விளைவோடு தானே மிகை முதலீட்டு நிலைமை. அப்ப அங்க மிகை முதலீட்டு நிலைமை வந்து தோன்றும். ஏற்கனவே விவசாயிகள் இருக்காங்க சந்தையில, இன்னும் புதுசா விவசாயிகள் வராங்க. அதான் மிகை முதலீட்டு நிலைமை தோன்றப்படுது. அப்ப மிகையான ஒரு முதலீட்டு நிலைமை ஏற்படுத்தும். இந்த அளவுக்கு மிகை முதலீடு வரும். பைனலா 5வது பாருங்க, மிகை நிலைமை ஏற்படுது. வேலை இல்லா பிரச்சனை வருது, சட்டத்தை மீறுறாங்க, மிகை முதலீடு வருது. இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்ப அங்க பொருளாதாரத்துல என்ன ஏற்படும்? செயற்திறன் ஏற்படும். என்ன செயற்திறன்? மீள
முடிய இழப்பு இல்லை சொல்லுங்க. நீ கட்டாயம் வரும். நான் படிச்சோம் நேற்று போன பிரச்சனை படிச்சேன். சந்தையில அரசு தலையிட்ட பிறகு மிகை உற்பத்தியோ அல்லது குறை உற்பத்தியோ நபருக்கா மிகை உற்பத்தியோ அல்லது குறை உற்பத்தியோ வந்தா அது நிச்சயம் என்ன வரும் சொல்லுங்க. இழப்புன்னு வருமா வராதா? இழப்புன்னு ஒண்ணு கட்டாயம். ஓகே அப்போ குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, இழிவு விலை, தள விலையினால வரக்கூடிய பொருளாதார விளைவுகள் என்ன? ஒரு 5 விளைவு சொல்லியிருக்கப்படும். நான் ஒரு சொல்றது உண்டு. மிகை நிரம்பலும் சொல்லுங்க. மிகை நிரம்பல் ஏற்படும். மேலதிக உற்பத்தி சந்தையில கூடி பொருளுக்கு பதிலாக தேவையொன்று மிகை நிரம்பல வந்துட்டுன்னா அதை நீக்குவது சந்தையிலிருந்து கடினம். அதனால அங்க என்ன ஏற்படும் சொல்லுங்க. வேலையில்லா பிரச்சனை. அதோடு வியாபாரிகள் சட்டத்தை மீற முயற்சிப்பார். பெயரளவு விலையா கொண்டு இந்த ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலையை பெயரளவு விலையா கொண்டு கழிவுகளை வழங்கி பொருளை விற்க வேண்டி வரும். அடுத்து மிகை முதலீட்டு நிலைமை என்று ஏற்படுது. நம்ம விலை கூடிட்டு தானே விலை கூடணும்னு நிறைய பேர் அந்த உற்பத்தியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு துறைக்கு அதிகமான முதலீடுகள் வருது. அந்த துறைக்கு சாதகமா பாதகமா போயிருந்து அது சீப்பா போயிடும். அப்ப நிறைய பேர் அங்க சந்தையில உற்பத்தியாளர்கள் இருக்காங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அப்ப பொருளை வாங்குறவருக்கு பிரச்சனை இல்லையே. ஒருத்தர் டிமாண்ட் பண்றாரா, ஒருத்தர் விலையில கூட்டி வச்சுருக்காரா, நீ வேணும் உனக்கு நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி இன்னொருத்தர். இப்ப நுவரெலியா மரக்கறிகளுக்கு எல்லாம் ஃபேமஸான ஏரியா அப்படித்தானே. வீட்டுக்கு வீடு என்ன பண்ணுவாங்க, விவசாயம். ஒரு வீட்டுல போயிட்டு எங்களுக்கு போஞ்சிக்க கூட இல்ல அவர் விலையை கூட்ட சொல்ற என்ன சொல்லுவோம், நீ இப்போ அப்படின்னு சொல்லி இது செய்வோம். இன்னொரு வீட்டு வெளியே அவர் வேணா இன்னொரு வீட்டுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அது சந்தைக்கு ஒரு சாதகத்தாக்குமோ பாதகத்தாக்குமா. அடுத்து மிகை முதலீட்டு பொருளாதாரத்தில் என்ன ஏற்படுத்த சொல்லுங்க. செயற்திறன்மை. பொருளாதார செயற்திறன்மை கூட மீறிய எப்பவுமே ஒரு சந்தையில யார் தலையிட்ட பிறகு, அரசு தலையிட்ட பிறகு அங்க உற்பத்தி மிகையாவோ அல்லது உற்பத்தி குறையாவோ வந்தா நிச்சயம் அங்க என்ன ஏற்படும் சொல்லுங்க. மீள முடிய இழப்பு ஏற்படும். ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை கொள்கையின் பொருளாதார விளைவுகள் என்ன? பொருளாதார விளைவுகள் ஒன்று, மிகை நிரம்பல் தோன்றும் மேலதிக உற்பத்தி சந்தையில் குவிதல். படிக்கணும். அதான் உடனடி விலை. அப்ப நீங்க தேட வேண்டிய பதில் பிரதான விளைவு உடனடி விளைவு. மிகை நிரம்பல் ஏற்படும் மேலதிக உற்பத்தி சந்தையில் குவிதல். பொருளுக்கு பதிலாக தேவை ஒன்று மிக நிரம்பலாக காணப்படும். அதனை நீக்குவது பொருளுக்கு பதிலாக அதை நீக்குவது கல்வி. அப்ப நிச்சயமாக என்ன ஏற்பட சொல்லுங்க. வேலையின்மை பிரச்சனை. வியாபாரிகள் சட்டத்தை மீற முயற்சித்தாங்க. குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையினை என்ன விலையா கொண்டு, பெயரளவு விலையா கொண்டு, கழிவு விலையில பொருட்களை குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை பெயரளவு விலையை கொண்டு கழிவுகளை வழங்கி பொருட்களை விற்க நேரிடும். மிகை முதலீட்டு நிலைமை தோன்றும். விலை கூடியதுதானே, விலை அதிகமாக காணப்படுவதால் அப்பொருள் உற்பத்தியை நோக்கி அதிகமான வள ஒதுக்கீடுகள் இருக்கும். அது உண்மையிலே பாதகம். ஒரு துறையை நோக்கி மட்டும் அதிகமான வள ஒதுக்கீடுகள் பெற்றால் உண்மையிலே பாதகமான விஷயம். ஏன்னா வளங்கள் வீண் விரயமாக்கப்படும். அஞ்சாவது பாருங்க, பொருளாதாரத்துல என்ன ஏற்பட சொல்லுங்க. செயல்திறனின்மை மீள முடியாது. பொருளாதாரத்துல செயல்திறனின்மை தோன்றும். அதான் மீள முடியாது இழப்பு. மீள முடிய இழப்பு. இந்த ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலையினை அர்த்தமுள்ளதாக அல்லது தொடர்ந்தும் பேண
அல்லது செயல்திறன் மிக்கதாக வைத்துக் கொள்ள அரசு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்ன? இப்போ ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலையினை ஒரு அர்த்தமுள்ள விலையா வச்சிருக்கீங்க, ஒரு செயற்திறன் மிக்க விலையை வச்சிருக்கணும்னு சொன்னா அல்லது தொடர்ந்தும் பேணி சொன்னா அதுக்கு அரசு என்னென்ன செயற்பாடுகள் மேற்கொள்வாங்க? இப்படியே விட்டுட்டா இது உண்மையில உற்பத்தி நியாயம் இல்லாம போயிருமா? நியாயம் இல்லாம போயிருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட உற்பத்தி சந்தையில மிகையா இருக்கு. மிகையான உற்பத்தி நமக்கு அவர் என்ன செய்ய? அதிகமான வள ஒதுக்கீடு வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்ப அரசு இந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை செயற்திறன் மிக்கதாக வைத்துக் கொள்ள மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள் ஒரு 5 புத்தகங்கள், ஒரு 5-6 செயற்பாடு. ஒன்று, இந்த மிகையான நிரம்பலை என்ன செய்ய களஞ்சியப்படுத்துறாங்க தானே. மேலதிகமா இருக்க பொருளை யார் வாங்கி அரசாங்கம் வாங்கி என்ன செஞ்சுக்கலாம்? களஞ்சியப்படுத்தி வைக்கிறப்ப அல்லது வேறு வேறு சந்தைக்கு மாற்றுது. அதான் வேறு சந்தைக்கு இப்ப நுவரலியால மரக்கறிகள் அதிகமா இருக்கு, என்ன செய்வாங்க? அது அப்படியே என்ன செய்யலாம்? கொழும்புக்கோ இல்லைன்னா வேற வேற மாவட்டங்கள் போகுது சந்தை. ரத்னபுரியில மரக்கறி செய்கிறா, தேர்தலில் மரக்கறி உற்பத்தி இருக்கா இல்லையா? அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? எப்படி அங்க மிகியா இருக்கிறது என்ன செய்வாங்க? அப்படியே நம்ம கழிவு மிகியான நிலம்பல் இருந்தா அதை கணிஞ்சப்படுத்தி வைங்க. அடுத்து இன்னொரு சந்தைக்கு என்ன செஞ்சுவிடுங்க? அடுத்து இணை உற்பத்திகளை அறிமுகப்படுத்தல். என்ன இணை உற்பத்தினா பை ப்ராடக்ட். மிகியான உற்பத்தி வந்துச்சுன்னா வேற ஒரு பாத்தீங்களா? வீட்டுல சோறு அதிகமான சோறு இருக்கு, என்ன பண்ணுவாங்க? சோறு அதிகமா இருந்தா என்ன பண்ணுவாங்க? சோறு அதிகமா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த சோறை காய வச்சு அதை அரைச்சி என்ன பேர் தீனி அதெல்லாம் போட்டு என்ன தேவை? அரைச்சு அது என்ன பேர் இருக்குதான் தெரிஞ்ச நமக்கு இருக்குது. அதுதான் என்னது? மிகை. சரி, அதான் இணை உற்பத்தி. இணை உற்பத்தி ஒரு உற்பத்தி அதிகமா இருக்குன்னா அந்த உற்பத்தியை மூலப்பொருளை பயன்படுத்தி இன்னொரு பொருளை உருவாக்கணும். இதுதான் பேர் சொல்றாங்க பை ப்ராடக்ட் சொல்லுமா? பை ப்ராடக்ட் சொல்லுவோம். இணை உற்பத்திகளை அறிமுகப்படுத்த பை ப்ராடக்ட். அல்லது மிகை நிரம்பலை விற்பனை செய்ய விற்பனை தந்திரோபாயங்களை பின்பற்றலாம். எப்படியாவது கூடுதலாக விற்கிறதுக்கு விற்பனை தந்திரோபாயம். எப்படி விற்பனை தந்திரோபாயம்? ஒன்று கழிவு கொடுக்கலாம், டிஸ்கவுண்ட் இல்லையா? ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் ஃப்ரீ சொல்லி அதையும் கொடுத்துட்டு சேர்த்து எந்த எலி. அப்போ ஒண்ணு கழிவுகளை வழங்குறது, இலவச பொருட்களை வழங்குறது. ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் ஃப்ரீன்னு சொல்லி இலவச பொருட்களை கொடுக்கிறது. அந்த மாதிரி தந்திரோபாயங்களை மேற்கொள்றது மிகை மிகை விற்கிறது. மிகையான நிலைமை வெளிநாட்டுக்கு என்ன செய்யணும்? ஏன் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருப்பானே? மிகையான நிலைமை வெளிநாட்டு என்ன செய்யலாம்? ஏற்றுமதி செஞ்சு நல்ல வச்சிருக்கோம். இனி அதுக்கான தந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கணுமா கிடைக்கூடாதா? கிடைக்குது. மிகையான நிலைமை வெளிநாட்டுக்கு அடுத்த ஆப்ஷன். எல்லா உற்பத்தியாளர்களும் ஒன்று சேர்ந்து முடிவு பண்றாங்க உற்பத்தியை குறைக்கிறது. எல்லா உற்பத்தியாளர்களும் சேர்ந்து நிரம்பலை குறைக்க நடவடிக்கை எடுத்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க, ஒரு மனதா நாம உற்பத்தி என்ன செஞ்சுக்குவோம்? குறைச்சிக்குவோம். அரசாங்கம் விலையை கூட்டி தாருன்னு சொன்னோம்னா அதிகமான பொருள் சந்தை கொடுக்காம உற்பத்தி என்ன செய்யும்? குறைச்சிக்கொள்வதை முடிவு. ஆறாவது, உத்தரவாத விலை திட்டங்களை என்ன மெயின்? இந்த உத்தரவாத விலை திட்டத்தை அமல்படுத்துறது ஆதரவு விலை திட்டம். அது கூட தான் நாங்க 2 ஆப்ஷன் படிப்போம். அரசு மிகை நிரம்பலை கொள்வனவு செய்தல், குறை நிரப்பும் கொடுப்பனவு செய்தல். பார்க்கிறீங்களா? மிகை நிரம்பலை கொள்வனவு செய்தல், குறை நிரப்பு கொடுப்பனவு செய்தல் சொல்லி 2 மாற்று முறைகளை கையாளுவாங்க. உத்தரவாத விலை திட்டத்தின் ஊடாக மிக நிரம்பலை அரசு வாங்குதல் அல்லது குறை நிரப்பு கொடுப்பனவிலை செய்தல் சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நாம அதை பற்றி பேசலாம். ஓகே, இங்க பாருங்க.
இந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிப்பதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார விளைவுகளை வருமாறு வரைவில் காட்டப்படும். முதல்ல நீங்க அந்த எழுத்துக்கள் அவருக்கு போட்டுக்கொண்டு சரி அந்த எழுத்துக்கள்ல என்னென்ன விலை அந்த விலையெல்லாம் அவருக்கு போட்டுக்கொள்ளுங்க. என்னென்ன சரி போட்டுக்கொள்ளுங்க. P2 P1 P3 அதுகளுக்கு பேர் வச்சுடுங்க. அதுகளுக்கு பேர் வச்சுடுங்க. P3 P1 P2 Q1 Q2 A B C R H F G N L N J. சரியா? சொல்ல போடுங்க முடியல. சரி ரெண்டு தலைப்பு இருக்கு. ஒண்ணு ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு முன். ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு முன் அப்படின்னா யார் தலையிடும் முன் சொல்லுங்க. அரசு தலையிடும். அடுத்து ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு பின் அரசு தலையிட்ட பின். முதல் விலைக்குள்ள வடிவா எப்பவுமே நீங்க வினாக்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ண முதல்ல விளைக்கணும். சந்தை தொழிற்படும் எத்தனை அலகு என்ன என்ன வினாது சந்தை தொழிற்படும் எத்தனை அலகு. ஆரம்பத்தில் அரசு தலையிடமும் என்ன விலை சந்தையில தீர்மானிக்கப்பட்டுச்சு. எந்த அளவு அந்த விலையில பரிமாற்றப்பட்டுச்சு. அவ சந்தை தொழிற்படுத்தி எந்த அளவுல. இப்ப அரசு குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையாக என்ன விலை அமல்படுத்துறாங்க. P1 இப்ப விலை கூடிருச்சா விலை குறைஞ்சிருச்சா. விலை கூடிச்சு. அப்ப இதை நம்ம குறைந்தபட்ச கட்டுப்பாடு விலை. இந்த விலை அமல்படுத்தின உடனே சந்தையில வந்து உடனடி மாற்றம் சொல்லலுமா. என்ன உடனடி மாற்றம். நுகர்வோன் வாங்குறத குறைச்சிருவா. Q1 என்னவாக Q2 உற்பத்தியாளன் விற்கிறத கூட்டுறாங்க. Q1 என்னவாக Q1. அப்ப இந்த Q1க்கும் Q2க்கும் இடையில சந்தை என்ன ஏற்படும். மிகை நிறங்கள் ஏற்படும். போட்டீங்களா முதல்ல. அப்ப Q1 Q2 சந்தையில மிகை நிறங்கள் எக்ஸஸ் சப்ளை வரும். மிகை நிறங்கள் ஏற்படும். சரி மிகை நிறங்கள் ஏற்படும். சரி இப்ப சந்தை தொழிற்படு எத்தனை அலகுல. Q1 சந்தை தொழிற்படுமா. Q2 சந்தை தொழிற்படும். என்ன விலையில P1 P1 நம்ம உத்தரவாதம். சரி குறைந்தபட்ச கட்டுப்பாடு விலை. இந்த P1 விலையில சந்தை தொழிற்படும் Q1 இல்லையா Q2 Q1 Q2 சந்தை தொழிற்படும் Q1 Q2. சொல்லுங்க Q1 இல்ல Q2. Q1 கை Q1 தொழிற்படுது. பாருங்க இந்த ரெண்டுமே இல்லாம இருக்கீங்க வச்சுக்கொள்ளுங்க. ஏதாவது ஒண்ணு கை வைத்துட்டாரு வேற வழி. Q1 தான் சந்தை தொழிற்படும். பிரச்சனை இல்லை. இல்லைன்னா பிரச்சனை இல்லையே. அதுக்கு நீங்க சரின்னு சொல்லுவாங்க. பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இல்ல சார் Q2 தான் சந்தை தொழிற்படும். உங்களோட ஒன்று செய்யல. இந்த கவனிங்க. நான் படிப்பிக்கிறதுக்கு ஒரு செமினார் செய்யப்படுறேன். நான் ஒரு செமினார் செய்யறதுக்கு 100 டியூப் கொண்டு எத்தனை டியூப் கொண்டிருக்கேன். அப்ப என்னுடைய நிரம்பல் எவ்வளவு 100. நிரம்பல் 60 மாணவர்கள் செமினாருக்கு வந்திருக்காங்க. 60 மாணவர்கள். அப்ப கேள்வி அது
இப்போ நான் படிப்பிக்க போற எத்தனை பேருக்கு? 60 பேருக்கு. அப்ப என்னுடைய தொழிற்பாளருக்கு எத்தனை பேருக்கு? 60 பேருக்கு. ஏன் சொன்னா நான் 100 டியூப் கொண்டாலும் அதுல எத்தனை டியூப் தான் விற்கப்படும்? 60 தான். அப்ப 60 நான் சந்தை தொழிற்பாடு. அவர் சந்தை தொழிற்பாடு என்னைக்குமே நல்ல கவனிக்க அங்க எவ்வளவு பரிமாற்றப்படுன்றது பொறுத்து. அப்ப இங்க Q1 வரைக்கும் பொருள் சந்தையில இருந்தாலும் நுகர்வோர் வாங்க போற எத்தனை ஆளுங்க? Q2 தானே வாங்க போற. அவ Q2 தாண்டி சந்தை தொழிற்படணும் சொன்னா இதுக்கு பிறகு ஒண்ணு இந்த மிகையான நிரம்பரை யார் வாங்கணும்? அரசாங்கம் வாங்கணும். இல்லையா இந்த மிகையான நிரம்பரை வெளிநாட்டுக்கு என்ன செய்யணும்? ஏற்றுமதி செய்யும். அப்படிதான் கதை வரணும். எதுவுமே சொல்லலையா? சந்தை தொழிற்பட எத்தனை இடத்துல Q2. ஓகே அப்படி சரி சரி சொல்லுங்க. அப்ப நுகர்வோர் மிகை நுகர்வோர் மிகை ஆரம்பத்தில் எவ்வளவு இப்ப எவ்வளவு? ஆரம்பத்தில் நுகர்வோர் மிகை என்ன விலைக்கு வாங்குவது நுகர்வோன்? சொல்லுங்க ஆரம்பத்தில் சொல்லுங்க. P2 வாங்குவது நுகர்வோன் என்ன விலைக்கு வாங்கியிருப்பாரு? பி எந்த வாங்கியிருப்பாரு? அவர் சொல்லுங்க இந்த பரப்பு தானே. அப்ப ABM ABM ஆரம்பத்தில் நுகர்வோன் மிகை ABM. குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு முன் நுகர்வோன் மிகை ABM. சொல்லுங்க அப்ப குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு பின். ரைட் சொல்லுங்க நீங்க யோசிங்க. அதே 3 வார்த்தை. வாங்க வந்த விலை என்ன? வாங்கிய விலை என்ன? இப்ப என்ன விலைக்கு வாங்க வராது? சொல்லுங்க என்ன விலைக்கு வாங்க வராது? P2. ஆனா இப்ப அவர் வாங்க போறாரு என்ன விலைக்கு? இப்ப அரசாங்கம் சொன்னாங்க என்ன விலைக்கு பொருளை விற்க சொல்லி உற்பத்தியாளருக்கு அதுதானே வித்தாலும் வேற வழியிலே. P1 விலைக்கு பொருளை வாங்குவார். எந்த அளவு பொருளை வாங்குவார் சொல்லுங்க? Q2 தானே கேட்கிறாங்க. அப்போ ஒன்லி A மட்டும். என்ன மட்டும்? A மட்டும்தான். A மட்டும்தான். அப்ப நுகர்வோர் மிக இழக்கிறாரா இழக்கலையா? இழக்கிறாங்க. எந்த அளவு நுகர்வோர் மிக இழக்கிறார் சொல்லுங்க. பியும் எம்மும் நுகர்வோர் மிக இழக்கு. பியும் எம்மும் நுகர்வோர் மிக இழக்கு. உற்பத்தியாளர் மிக சொல்லுங்க. உற்பத்தியாளர் மிக சொல்லுங்க. வளமுனர் மிக எவ்வளவு உற்பத்தியாளர்? வளமுனர் மிக சொல்லுங்க பிள்ளை. சார் என்ன விலைக்கு வந்தால் ஆரம்பத்துல P3 என்ன விலை கிடைச்சிருக்கும்? P எந்த அளவு பொருளுக்கு? Q. அவர் சியும் சீக்கமா கட்டுப்பாட்டு விலைக்கும் சீக்கமா கட்டுப்பாட்டு விலைக்கு பின். கட்டுப்பாட்டு விலைக்கு பின் சொல்லுங்க. இப்போ என்ன விலைக்கு விற்க வந்தவருக்கு? P3 தானே. P3 விலைக்கு விற்க வந்தவர் இப்ப என்ன விலைக்கு பொருளை விற்கிறார்? என்ன விலைக்கு விற்கிறாரு? P1 விற்கிறார். P1 விற்கிறார். எந்த பொருளை விற்பாரு? அவர் கொண்டது எவ்வளவு? அவ்வளவு விற்பாரா? இல்ல அவரு கொண்டது விற்கிறது. ஏன்னா நுகர்வோன் கேட்கிற எவ்வளவு மட்டும் Q2 சந்தை தொழிற்படும். அப்ப இப்படிதான் வரும். அப்ப இந்த பாருங்க P3 விலைக்கு விற்க வந்தவருக்கு என்ன விலை கிடைக்கும்? P1 விலை. எந்த அளவு பொருளுக்கு? Q ஆரம்பிச்ச இடத்துல முடியும். அப்ப B என்ன பாருங்க அதான் உற்பத்தி இறங்கி சேர்த்தா பொருளாதார மிகை சொல்லுங்க. பொருளாதார மிகை முன்ன ரெண்டே சேர்த்து பொருளாதார மிகை ABMCL. இந்த முழு முக்கோணம் தானே. இந்த முழு முக்கோணம் முன்ன பொருளாதார மிகை. ஓகே இப்ப பொருளாதார மிகை சொல்லுங்க. இப்ப பொருளாதார மிகை இவ்வளவு யாண்ட மிகை நுகர்வோர், இவ்வளவு யாண்ட மிகை உற்பத்தியாளர். அப்ப ABC நுகர்வோர் செலவு உற்பத்தியாளர் வருமானம் வைக்கப்படுமா? நுகர்வோர் செலவு ஆரம்பத்தில் என்னமா இப்ப ஆரம்பத்தில் நோக்கல போகுது. என்ன விலைக்கு வாங்குறாரு சந்தையில் ஆரம்பத்தில்? P விலை எந்த பொருள்? அப்ப இந்த பொருள் தானே நுகர்வோர் செலவு. TLRH
RH. இனி எவ்வளவு உற்பத்தியாளர் வருமானம் PLRH. நுகர்வோன் செலவு தான் உற்பத்தியாளர் வருமானம் இருக்கும் ஆரம்பத்தில் இனிஷியல் ஆரம்பத்தில். இப்ப சொல்லுங்க, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு பின் நுகர்வோன் செலவு. இப்ப என்ன விலைக்கு பொருளை வாங்குறாரு நுகர்வோம்? இப்ப வாங்குறதுல சொல்லுங்க, P1 எந்த பொருளை வாங்குறாரு? Q2. அப்ப இந்த பரப்பு தானே BCR. BCR நுகர்வோன் செலவு. நீ உற்பத்தியாளர் வருமானம் அதை தான். அவருக்கு இப்ப என்ன விலை கிடைக்கும்? உற்பத்தியாளருக்கு என்ன விலை கிடைக்கும்? இப்ப P1 விலை எந்த பொருளை விற்கிறாரு? QR. Q2 தானே. அப்ப அது அதே பரப்பு தான் BCR. அப்ப யாருடைய செலவு, யாருக்கு வருமானம்? செலவு. வாங்க அடுத்து. ஆக குறைந்த விலை கொள்கையின் ஈடு செய்ய முடியாத சமூக நலன் இழப்பு அல்லது குறிச்சு மீள முடியா இழப்பு. சமூக நலன் இழப்பு, மீள முடிய இழப்பு இருக்க. இங்க மீள முடிய இழப்பு எப்படி திரும்ப பார்க்கணும்? அந்த பொருளாதார மிகைந்த இழப்பு. இங்க மீள முடிய இழப்பு என்பது பொருளாதார மிகைந்த இழப்பு. முன்ன பொருளாதார மிகை சொல்லுங்க, முன்ன பொருளாதார மிகை சொல்லுங்க. ABNPL. இவ்வளவு யார் மிகை? நுகர்வோர் மிகையா? இவ்வளவு யார் மிகை? உற்பத்தியாளர். ஆகப்பட இந்த கட்டுப்பாட்டு விலைக்கு பின் பொருளாதார மிகை சொல்லுங்க ABC. இந்த A, இந்த B, C, இந்த துண்டுதான் இது நுகர்வோர் மிகை, இது வழங்குனர் மிகை. அப்போ எங்கேயுமே போகாதுங்க பாருங்க. இந்த துண்டு தான் நம்ம பொருளாதார மிகை இழந்தது. என்னன்னு சொல்லுங்க என்னது? எம்மும் எல்லும். அப்ப இந்த எம்மும் எல்லைன்னு சொல்லுவாங்க, மீள முடியாது. ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு விதமா கிடைக்கும். அப்ப ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலையில பொருளாதார மிக இழப்பு தான் மீள முடியாது. அப்ப இங்க பொருளாதார மிக இழந்தது எம்பும் எல்லும் தானே. இந்த எம்பும் எல்லும் தான் மீள முடியாது. பாப்பா, இந்த எம்பும் எல்லும் தான் மீள முடியாது. சரி, அப்ப நம்ம ஒரு வினாவை சேர்த்து வருமா? போட்டித்தன்மை விற்பனை செய்யப்படும். போட்டி சந்தையில் விற்பனை செய்யப்படும். போட்டி சந்தையில் விற்பனை செய்யப்படும் பொருளொன்றின் கேள்வி நிரம்பல் தொழிற்பாடு பின்வருமாறு. கேள்வி நிரம்பல் தொழிற்பாடு பின்வருமாறு. கொடுங்க. QD சமன் QD சமன் 1800 சயர் 2P. QS சமன் சய 600 சக 4P.
அடுத்து அடுத்து குறைந்த கட்டுப்பாட்டு விளையாடு அருள்வினை ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விளையாது அருள்வினை அமுல்படுத்துவதாக ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விளையாது ரூபாய் 600 அமுல்படுத்துவதாக கருது அமுல்படுத்துவதாக அரசு தலையிடும் அரசு தலையிடமும் அரசு தலையிடமும் சமநிலை விலை சமநிலை தொகை பொருளாதார மிக என்பவற்றை கணிப்பிடுகிறது கணிப்பிடுகிறது அடுத்து இரண்டாவது கட்டுப்பாட்டு விலையினால் சந்தை தோன்றும் மிக உற்பத்தி அளவை கழிக்க சந்தையில் தோன்றும் மிகை நிரம்பல் மிக உற்பத்தி அளவை கழிக்க மூன்று ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு பின் விலைக்கு பின் விலைக்கு பின் நுகர்வோன் செலவு செலவு மற்றும் பொருளாதார நிலை கணிப்பது ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை அமுல்படுத்தலினால் ஏற்படும் மீள முடியா இழப்பினை கணிப்பிடுகிறது ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை அமல்படுத்தினால் ஏற்படும் மீள முடியா இழப்பினை கணிப்பிடுகிறது ஓகே டைப் பண்ண போகும் முதல்ல இப்ப நீங்க சமநிலை விலை சமநிலை தொகையெல்லாம் எடுத்து முதல்ல என்ன கிரிக்கணும் வரைபடம் கேள்வி இப்ப இவ்வளோ கிரியாச்சு பாடமும் முடிய போகுது கல்வியா கேட்டு வரைபடுத்த குழப்பம் வந்தா கேட்டுருங்க ரைட்
அப்ப நீங்க சமநிலை தொகை எடுத்திருப்பீங்க. எவ்வளவு சமநிலை இருந்துச்சு? 400 ரூபா. எவ்வளவு சமநிலை தொகை? 1000 மடங்களா? 1000 மடங்கு. அப்ப இங்க பாருங்க, வரைபடம்ங்கிறது நான் வளமையை சொல்ற மெத்தட் தான். பரமாட்டா இருங்க, ஆனா அதுக்கு சொல்லி அளவிட ரொம்ப சிக்கல்படுத்திடுவேன். விலை தொகை சரி, இங்க வாருங்கம்மா. எவ்வளவு ஆகக்கூடிய கேள்வியில் எவ்வளவு ஆகக்கூடிய கேள்வியில இந்த 1800 2000 900 ரூபா. அப்ப இங்க வர வேண்டிய கூடிய விலை 900. 900 சரியா? எவ்வளவு சமநிலை விலை? சமநிலை 400. அவன் 400 என்ன பிள்ளை? அப்போ இதை 100 பிடிக்கும், 100 200 அப்படி பிடிச்சுன்னா இதை பிடிக்கணும். அது அரைவாசி 450. 450 இங்க 450 100 ரூபான்றது 100 200 அப்படிங்கிற மாதிரி நீங்க மாதிரி போடுறது 400. இப்ப 400 ரூபாய் சமநிலை விலை. சமநிலை 1000மா? அப்ப இந்த மாதிரி 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1000 ரூபாய் 1000 மணிக்கு என்ன போடுங்க 1000 ஆளுக்கு. இப்போ இது கூட கேள்வி கூட அவ அந்த 2 பிள்ளைகளை கொடுத்து கேள்வி கூட இருக்கு. அவ கேள்வி கோடு பிள்ளை இந்த 2 பிள்ளையும் கொடுத்துக்கிருங்க. அவங்க வெட்டடனா 1800 வரும். ஓகே, அது சரி. அடுத்து நிரம்பல் கோடு கேளுங்க. நிரம்பல் கோடு ஆக குறைந்த நிரம்பல் 0.1 தானே. தயார் முறைக்கு வந்தா தகவல் தரப்படு. அப்ப 600 4 பிச்சை விட வரும் 150 ரூபா. அப்ப 150 ரூபா இது 100 ரூபா, இது 200 ரூபா. அவங்க இந்த மாதிரி 150 ரூபா. இதுதான் தொகை. அவங்களுக்கு இருங்க கோடு. அப்ப நீங்க சமநிலை புள்ளி எடுத்திருப்பீங்க. சமநிலை விலை 1000 ரூபாய் பிள்ளை. சமநிலை விலை 400 ரூபாய். சமநிலை தொகை 1000. இவ்வளவு எடுத்துட்டு இப்ப அரசு என்ன விலையை தீர்மானிக்கணுமோ ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை 600 ரூபா. 600 ரூபாய். அப்ப 600 ரூபாய் ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை 600 ரூபாய். அப்ப 600 ரூபாய் மேல பிள்ளைங்க. அப்ப 600 ரூபாய் இப்படி. அப்ப 100 500 600 அப்படிதானே. அப்ப எப்படி தீர்மானிக்கலாம்? 600 ரூபாய். 600 ரூபாய் தீர்மானிக்கிறாங்க தானே. சொல்லுங்க 600 ரூபா. 600 ரூபாய் தீர்மானிக்கிறாங்க. ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை. சரி, இப்ப அதோட நிரம்பல் எவ்வளவு கேள்வி கண்டுபிடிச்சீங்களா? சரி, அப்ப இந்த விலையில கேள்வியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன வேணும்? இந்த விலையில கேள்வியை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? படிக்கணும். இந்த விலையை கொண்டு என்ன சமன்பாடு போடுங்க? கேள்வி சமன்பாடு போடுங்க. இந்த கேள்வி தொகை வரும். அப்போ கேள்வி சமன்பாட்டுல விலைக்கு போடுங்க 600. 2 தர 600 எவ்வளவு? 1200. 800 கழிச்சா 1800, 1800 கழிச்சா 600. நிரம்பல் சமன்பாடுல போடுங்க, நிரம்பல் தொகை வரும். 4 தர 600 2400. அதுல 600 கழிச்சா 1000. சரி, ஓகே. எனக்கு என்ன வருது? நான் வரைக்கும் உங்களுக்கு தெரிய வச்சோம். சொல்லுங்க. நான் சரியா எடுத்து ஓகே சார். ரெண்டுமே ஒரே தொகை வருது 1800. சரி, இப்ப எவ்வளவு கேட்டு இப்ப வினாக்களுக்கு பதில் கொடுங்க. வரைபடம் இருக்கீங்க அப்படின்னா இப்ப வாங்க. முதலாவது என்ன சொல்லுங்க? இப்ப வாங்க. முதலாவது நாள் முதலாவதா என்னன்னு கேட்டு முதலாவது சமநிலை விலை எவ்வளவு? சமநிலை விலை 400. சமநிலை தொகை 1000 அழகு. அடுத்து நுகர்வோர் மிகை பழமுறை மிகை அப்படியே மொத்தமாக கேட்டது பொருளாதார மிகை. பட் நீங்க 2 மிகையும் தனித்தனி கூட்டணும். நுகர்வோர் மிகையை கணிங்க, வளமுறை மிகை. முதலாவது வினா பிள்ளைகள் சமநிலை விலை என்ன, சமநிலை தொகை என்ன, பொருளாதார மிகை என்ன?
பொருளாதார மிகை கழிக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் மிகை என்ன செய்யுங்க கழிச்சு போட்டுங்க. அப்ப எடுங்க நுகர்வோர் மிகை. ஆனா 3 வார்த்தை. என்ன விலைக்கு வாங்க வந்தவர்? 9 ரூபாய்க்கு வாங்க வந்தவர் என்ன விலைக்கு வாங்கினாரு? ஆரம்பத்துல 400 ரூபாய். 2ஆல பிரிச்சு எத்தனை பொருள் வாங்கியிருப்பாரு? 1000. நான் நேரடி வெளியே போடுறேன். எவ்வளவு இருக்கு? 2,50,000 இருந்தது. 500 500 இருக்கு. அடுத்து வளமுனர் மிகை. வளமுனர் மிகை 150 ரூபாய் விற்க போனவர் என்ன விலைக்கு விற்பார் பொருள்? 400 ரூபாய்க்கு எத்தனை பொருள்? 1000. அப்ப 400ல இருந்து 150 கழிச்சு 2ஆல பிரிச்சு 1000ஆல பெருக்கி கொடுங்க. நேரடி விடைய போடுறப்ப 500 500 பெருக்குன்னா 250. 1,25,000 வளமுனர் மிகை. அவர் என்ன சேர்த்தீங்கன்னா வரும்? பொருளாதார மிகை 2,50,000 பிளஸ் 1,25,000 சேர்ந்து வரும் ரூபாய் 3,75,000 பொருளாதார. இப்ப முதலாவது கேள்விக்கான பதில் கொடுத்தாச்சு. சமநிலையில சமநிலை தொகை பொருளாதார மிகை 3,75,000. சரியா? அடுத்த கேள்வி சொல்ல. 2வது கேள்வி நம்ம 2வது கேள்வி. 2வது கேள்வி என்ன? கட்டுப்பாட்டு விலையாளர் சந்தையில தோன்றும் மிகை நிரம்பல். மிகை நிரம்பல். மிகை நிரம்பல் எப்படி கணிப்போம்? நிரம்பல் எவ்வளவு நிரம்பல்? 600 எவ்வளவு கேள்வி? 600. அப்ப 1800 600. அப்ப 1800 600 கழிங்க. வரப்போ 1200 அலகுகளை மிகை நிரம்பல். அப்படி மிகை உற்பத்தி. இங்க கவனமா கேள்வி. மிகை உற்பத்தி எவ்வளவு கேட்டா உற்பத்தி எவ்வளவு கூடிச்சுன்னு தான் பார்க்கணும். அரசு தலையிடமும் செய்த உற்பத்தி சொல்லுங்க. அரசு தலையிடமும் சந்தையில காணப்பட்ட உற்பத்தி எவ்வளோ? 1000. இப்ப உற்பத்தி இதுதான் மிகை உற்பத்தி. எவ்வளவு மிகை உற்பத்தி? 800 அளவு மிகை உற்பத்தி. மிகை உற்பத்தி இருக்குமா? 1800 இருந்து 1000 கழிவு. 800 அலைகள் மிகை உற்பத்தி. மிகை நிரம்பல் வேற, மிகை உற்பத்தி வேற. உற்பத்தி எவ்வளவு கூடிச்சோ அதான் மிகை உற்பத்தி. மிகை நிரம்பல்ன்றது நிரம்பல்ல இருந்து கேள்வியை கணிக்கவார். மிகை உற்பத்தின்றது அவர் உற்பத்தி எவ்வளவு அதிகரிச்சார். உற்பத்தி முன்ன செஞ்ச உற்பத்தி என்ன? அரசு தலையிடமும் செஞ்ச உற்பத்தி எவ்வளவு? 1000. இப்போ உற்பத்தி எவ்வளவு? உற்பத்தி எவ்வளவு கொடுத்து அது பேர் மிகை உற்பத்தி. சரி, அடுத்த கேள்வி சொல்லுங்க. 3வது கேள்வி சொல்லுங்க. ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு பின் இப்ப நுகர்வோன் செலவு சொல்லுங்க. இப்ப நுகர்வோன் செலவுன்றது அவர் என்ன விலைக்கு பொருளை வாங்குறாரு? இப்போ என்ன விலைக்கு வாங்குவார்? 600 ரூபாய் விலை. எத்தனை பொருளை வாங்குறாரு? 600 ரூபாய் விலையில 600 பொருள். அப்ப 600 தடவை 600. அப்ப வரும் 3,60,000. 3,60,000. போத்தனா? சரி, அடுத்து பொருளாதார மிகை எவ்வளவு? இங்க வாங்க. பொருளாதார மிகை வாங்க. இப்ப பொருளாதார மிகை கேட்டா இதே மாதிரி கணிங்க. நுகர்வோன் மிகை, உற்பத்தியாளர் மிகை கூட்டி எடுங்க. இப்ப எடுங்க நுகர்வோன் மிகை. இப்ப ஆகப்பட்ட கட்டுப்பாட்டு விலைக்கு பின் நுகர்வோன் மிகை எடுங்க. சொல்லுங்க. என்ன விலைக்கு வாங்க வந்த நுகர்வோன்? சொல்லுவோம் 900 ரூபாய். என்ன விலைக்கு வாங்குவாரு? எத்தனை பொருள் வாங்குறாரு? அப்ப உங்களுக்கு இந்த பரப்பு தானே. அப்ப எப்படி எடுப்போம்? 900 ஸ்கொயர் 600 2ஆல பிரிச்சு 600. ஒரு முக்கோணியில பரப்பு தானே.
900 இருந்து 600 கழிச்சு 2 பிரிச்சு 600 பெருக்கு. எவ்வளவு சொல்லுங்க சொல்லுங்க. 90,000. 90,000. அப்ப நுகர்வோர் நிதி 90,000. வளமுணர் மிகை எடுக்கப்படுது. வளமுணர் மிகை. இதை கவனமா செய்ய. வளமுணர் மிகை. வளமுணர் மிகை எடுக்கும்போது என்ன விலைக்கு விற்க வந்து சொல்லுங்க. 150 ரூபாய்க்கு. 150 ரூபாய் விற்க வந்தவர் இப்ப என்ன விலைக்கு விற்கிறாரு சொல்லுங்க. விலை 600 ரூபாய். எத்தனை பொருளை விற்கிறாரு? எத்தனை பொருளை விற்கிறாரு? ஆரம்பிச்ச இடத்துல முடிக்கணுமா? 150 ரூபாய்க்கு விற்க வந்தவர் இப்ப என்ன விலை விற்கிறாரு? 600 ரூபாய்க்கு. எத்தனை பொருளை விற்கிறாரு? 600. ஆரம்பிச்ச இடத்துல முடிச்சீங்கன்னா அப்ப இந்த பருப்பு தான், இந்த பருப்பு தான், இந்த பருப்பு தான் வழங்கணும். அப்ப இது என்ன மாதிரி தெரியுது? இது ஒரு முக்கோணமா சரிவகமா? சரிவகத்தின் பருப்பு. இது ஒரு சரிவகத்தின் பருப்பு. ஒரு சரிவகத்தின் பருப்பு சொல்லுங்க. சமன்பாடு அரைத்தர சமாந்தர பக்கம் கூட்டுத்தொகை. எதுக்கு எது சமாந்தர பக்கம்? இந்த தூரத்துக்கு தானே இந்த தூரம். இந்த தூரம் எவ்வளவு? 600க்கும் 150 வேறுபாடு கூட எவ்வளவு? 450 சக. இந்த தூரம் வண்டி பாருங்க. இந்த தூரம் பார்க்க உங்களுக்கு இங்கின விலை தேவையா? இந்த தூரம் இதுதானே பிள்ளை. அப்ப இந்த தூரம் பார்க்க இங்கின ஒரு விலை தேவையா? கட்டாயம் தேவை. இந்த விலை தேவை. எவ்வளவு விலை? இப்ப இந்த தூரம் உங்களுக்கு தேவை தானுமா? அப்ப இந்த தூரம் தேவை பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு இத்தனை சமாந்தர பக்கம். அப்ப இந்த தூரம் தெரியும். 600க்கும் 150க்கும் தெரியும். இந்த தூரம் 600க்கு இங்கே உள்ள விலை தானே. அப்ப அதை நீங்க எக்ஸ்ட்ரா கணிச்சாகணும் அந்த விலையை. அப்ப இந்த விலையை கணிக்கிறது எப்படி? இந்த விலையை கணிக்கிறது சொல்லுங்க. இது என்ன கோடு? இது என்ன கோடு? இது எவ்வளவு தொகை? அப்ப நிரம்பல் சமன்பாட்டுல தொகைக்கு எவ்வளவு போடுது? 600 போடுது. இந்த விலை தொடர்பு புரியுதா? அப்ப என்ன நிரம்பல் சமன்பாடு சொல்லுங்க. நிரம்பல் சமன்பாடு QS சம சய 600 சக 4P. இப்ப தொகைக்கு போடுங்க 600. சய 600 சக 4P. இப்ப நேரடி எடுத்துக்கலாமே. 600 பிள்ளை சய 600 வந்தா கூட்டின 1200. பெருக்கிற 4 வந்தா பெருக்கும். அவை எவ்வளவு? அப்படி சமன் வரும் 300. அப்ப இங்க உள்ள விலை எவ்வளவு? அந்த விலை நீங்க இந்த தூரம் சொல்லுங்க. 600க்கும் 300 வித்தியாசம் எவ்வளவு பிள்ளை? 300 தர 100. அப்ப இந்த தூரம் 100 இந்த டிஸ்டன்ஸ் 100. அப்ப இந்த எவ்வளவு? இந்த தூரம் 600 தானே 100. 600. இந்த தூரம் 100. இது கீழே 600. ஓகே. அப்ப இது வெட்டுப்பட்ட 300 கூட்டினா 750 பேருக்குங்க 300. சொல்லுங்க. விட ரூபாய் 2,25,000. 2,25,000. 2,25,000. அப்ப ரெண்டே சேர்த்தீங்கன்னா பொருளாதார மிகை வரும். ரெண்டே சேர்த்தீங்கன்னா பொருளாதார மிகை வரும். 90,000 நுகர்வோர் மிகை 225 வளம் நம்பிக்கை சேர்ந்து ரூபாய் 3,15,000. நுகர்வோர் மிகை 90,000 36 மிகை 2,25,000 சேருங்க 3,15,000 பொருளாதார மிகை. ஃபைனலா 4வது நான் நினைக்கிறேன். ஃபைனலா சொல்லுங்க. 4வது சொல்லுங்க. மீள முடியாத இழப்பு. நான் சொன்ன அந்த மீள முடியாத இழப்பு அந்த பொருளாதார மிகை குறைஞ்ச அளவு தானே. எந்த துண்டு மீள முடியாத இழப்பு? நிலமா இதான் மீள முடியாத இழப்பா? சரி, அப்படித்தான் மீள முடியாத இழப்பு. அப்ப இது எப்படி கிடைக்கலாம்? இது ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு முன் பொருளாதார மிகை. இது ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு பின் பொருளாதார மிகை. அப்ப என்ன மீள முடியா இழப்பு
ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு முன் பொருளாதார நிலையில இருந்து கழிங்க. ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு பின் பொருளாதார நிலை. ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு முன் பொருளாதார நிலை கண்டுபிடிச்சாலோ 3,75,000. ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு பின் பொருளாதார நிலை 3,15,000. அவன் கழித்த ரூபாய் எவ்வளவு? 60,000. அப்ப இந்த முக்கோணத்துடைய பலன் 60,000. இப்பதான் நீங்க கணிக்கணுமே. அதை மட்டும் எடுத்து கணிக்கிறதா அரைத்தர அடித்தர குத்தி இருக்கு. இந்த மாதிரி கட்டணம் தெரியும். அப்போ ஓம்பக ஒரு வினாதான செஞ்சுக்கலாம். போட்டி சந்தை ஒன்றின் கேள்வி தொழிற்பாடு QD சமன் 180/2 ஆகும். போட்டி சந்தை ஒன்றில் கேள்வி தொழிற்பாடு போட்டி சந்தை ஒன்றில் கேள்வி தொழிற்பாடு QD சமன் 180/2 P. கேள்வி தொழிற்பாடு QD சமன் 180/2 P எனும் சமன்பாட்டினால் நிரம்பல் தொழிற்பாடு QS சமன் மலை 15 சகப்பி மலை 15 சகப்பின்னு எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம பாஸ்டர்கள் பாத்தீங்கன்னா 15 மட்டும் தான் மலை இருக்காது. என்ன அது பிள்ளையா? அது கேள்வி பிள்ளை. அப்படின்னா டைப் பண்ணது இல்லை விடையில மாறுது. அவர் மலை 15 மலை 15 சகப்பி எனும் சமன்பாட்டினால் காட்டப்பட்டுள்ளது. சரி, இச்சந்தையில் பொருளின் அலகுன்றுக்கு 72 ரூபாவாக குறைந்தபட்ச விலை விதிக்கப்படுமாய். பொருளின் அலகுன்றுக்கு 72 ரூபாய் குறைந்தபட்ச விலையாக விதிக்கப்படுமாய். 72 ரூபாய் குறைந்தபட்ச விலையாக விதிக்கப்படுமாய். 72 ரூபாய் குறைந்தபட்ச விலையாக விதிக்கப்படுமாய். அதன் விளைவாக ஏற்படும் மீள முடியா நலன் இழப்பின் அளவை கணிப்பிடுதல். அதன் விளைவாக ஏற்படும் மீள முடியா நலன் இழப்பின் அளவை கணிப்பிடுதல்.
உடம்புல 8 புள்ளி 8 புள்ளி நீளம் பியா இழப்பின் அளவை கணிப்பிடுங்க. என்ன பாருங்க, அப்ப என்ன பண்ணணும்? பயன்படுத்தும் வந்து 30 கணிச்சு வரையா? சரி, அப்படி கணிச்சா உங்களுக்கு அது 8 மார்க்ஸ் இருக்கு. அப்படி கணிச்சா 1 மார்க்ஸ் தான். என்ன டைம் இப்போ இந்த முறைக்கு வரணும். அப்படியே எங்க ஸ்டார்ட் பண்ணப்ப ஒண்ணு ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கும் நுகர்வோர் மிகை வழங்குனர் மிகை 2 சேர்த்தா பொருளாதார. அப்புறம் ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கும் பின் நுகர்வோர் மிகை வழங்குனர் மிகை பொருளாதார. இப்ப இந்த பொருளாதார மிகையிலிருந்து இன்னும் பொருளாதார மிகை இருக்குல்ல, படிச்சாவது அப்படி இந்த ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப் என்ன கொடுத்தவங்க மார்க்ஸ் கொடுத்தா எத்தனை மார்க்ஸ் வருது? சரி சரி சத்தம் கேக்குது. ஆயுதத்துல எடுத்து வைக்கிற சத்தம். போர் முடிஞ்சு தானே? எங்க போர் முடிஞ்சு? போர் தலைவர் அறிவிக்க முடிஞ்சு. இப்ப கவனிங்க, இப்ப நமக்கு இன்னும் சின்ன பகுதி பாத்தீங்கன்னா உத்தரவாத விலை திட்டம் இருக்கு. ஒண்ணு அந்த உத்தரவாத விலை திட்டத்துல மிகை நிலங்களை யாரு வாங்குது? அரசு கொடுக்கும் யாரு? இப்ப அந்த 2 மட்டும் தான் இருக்கு. நம்ம பார்க்கணும். அதை பார்த்துட்டு மட்டும் அதோட உங்களுடைய 3வது அளவுக்கு முழுமையா முடிஞ்சிருக்கு. சரியா? ஓகே, சரி, அவங்க ஒரு 3-4 எம்சிக்கு செஞ்சு முடிச்சு. இங்க வந்து இப்ப 6வது என்ன பாங்க? என்ன சொல்றாங்க பாருங்க. விலைக்கேற்ப நெகிழ்ச்சி வாய்ந்த பண்டமொன்றின் மீது அரசு அழகு மானியம் ஒன்றை வழங்குவதாக. நெகிழ்ச்சி வாய்ந்த விலைக்கேற்ப நெகிழ்ச்சி வாய்ந்தா நுகர்வோருக்கான மானியமே குறைவுதான், வழங்குனருக்கான மானியமே அதிகம். நிகழ்ச்சி வாய்ந்தா சரி, எந்த செயற்கை பொருத்த மாறும் சொல்லுங்க. நுகர்வோர் செலுத்துற விலை என்ன செய்யும்? மானியம் வழங்கினா நுகர்வோர் செலுத்துற விலை குறையும். அவர்கள் நன்மை போய் சேர்ந்து சிரிப்பாங்க. உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற விலை என்ன செய்யும்? அதிகரிக்கும். நுகர்வோர் மிகை அதிகரிக்கும், உற்பத்தியாளர் மிகையும் அதிகரிக்கும். 5வது வினா பக்கம் போடுங்க. 5வது வினா 4வது வினா அதுல பக்கம் போட்டுது. 4வது 5வது சரி, 19வது சரி 19வது செய்வோம். அதுக்கு மேல 13வது ஆகக்கூடிய விலை கட்டுப்பாட்டினை நிர்ணயித்த பின்னர் ஏற்படும் விளைவுகள். ஆகக்கூடிய விலை மிகை கேள்வி காரணமாக சந்தையில பொருள் தட்டுப்பாடு ஏற்படும். அறுப்பு சந்த விலையின் கீழ் பொருள் விற்பனை செய்யப்படும். குறித்த உற்பத்தி துறைக்கான முதலீடுகள் குறைவடையும். குறித்த உற்பத்தி துறைக்கான முதலீடுகள் குறைவடையும். சரி, நுகர்வோர் மிகை அதிகரிக்கும், உற்பத்தியாளர் மிகை குறைவடையும். உற்பத்தியாளர் மிகை எப்படியுமே குறையுமே. சரி, நுகர்வோர் மிகை கூடுன்னு சொல்லலுமா? என்ன விலைக்கு வாங்குறதுதான் பிரச்சனை. கருப்பு சந்தை விலையில வாங்கினா நுகர்வோர் மிகை குறையும், கீழே உச்ச விலையில வாங்கினா மிகை. அப்ப நம்ம உறுதியா முடியும்னு சொல்ல அப்ப 4. அது 12வது ஆகக்கூடிய விலை கட்டுப்பாட்டினை செயற்திறனாக்குவதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் உண்டு. மிகையினை களஞ்சியப்படுத்தல் வருமா? அதெல்லாம் இப்ப படிச்சது. அது ஆகக்கூடிய கட்டுப்பாடு விலை, அதுவும் குறைந்த கட்டுப்பாடு. குறைந்த கட்டுப்பாடு இடை உற்பத்திகளை மீட்பதும் நிலவுகின்ற கேள்வியை ஊக்குவித்தல் ஏற்றுமதி செய்தல். அதெல்லாம் இப்ப படிச்சது. ஆக குறைந்த கட்டுப்பாடுடைய உற்பத்தியானது
எப்படியாவது தந்தைக்கு பதில் கொடுங்கன்னு அவரை தான் ஊக்குவிக்க. 15வது பாருங்க. 15வது பாருங்க. குறித்த சேவை ஒன்று தொடர்பாக அரசு ஆக குறைந்த இடைவெளியை நிச்சயித்தால் உருவாகக்கூடிய விசேட பிரதிகூலம் இழிவிலையை தீர்மானிச்சா. இப்ப விசேட பிரதிகூலம் என்ன சொல்லுங்க. விசேட பிரதிகூலம் சொல்லுங்க. வேலை இன்றி 16வது வினைத்திறனான இழிவு போது ஏற்படக்கூடிய மாற்றம். இது வந்து பொதுவா இந்த கேள்வி பார்த்ததுல அடிக்கடி கேட்கலாம். வினைத்திறனான வேறு பேர் சொல்லுவாங்க செயற்திறனான. செயற்திறனான இழிவு விலைக்கு தலைவிலை. அப்படி பொதுவா இழிவு உண்மையில இந்த இழிவு விலை குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள் யாருடைய நன்மை கவுண்ட் பண்றது? உற்பத்தியல். அப்ப அங்க யாருடைய மிகை கூடணும்? உற்பத்தியல் மிகை கூடும். அதான் நீ நுகர்வோர் மிகை வளமே குறைந்த எனக்கு இந்த வினால பாருங்க. இந்த வினால சொல்லுங்க. நுகர்வோர் மிகை முன்னே வளமா முன்ன நுகர்வோர் மிகை சொல்லுங்க. 2,50,000. அப்படிதானே இப்ப நுகர்வோர் மிகை 90,000. உற்பத்தியாளர் மிகை சொல்லுங்க. முன்னே உற்பத்தியாளர் மிகை 1,25,000. இப்ப உற்பத்தியாளர் மிகை 2,20,000. அப்ப அவட்ட மிகை என்ன செய்யும்? அதிகம். பொதுவா சொல்றது நுகர்வோர் மிகை குறைவடையும், உற்பத்தியாளர் மிகை அதிகம். 5 நுகர்வோர் மிகை குறையும், உற்பத்தியாளர் மிகை. சரி, 19வது ஹோம்வொர்க் தெரியுங்களா? கருப்பு சந்தையில கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு தானே போ. கருப்பு சந்தையில கண்டுபிடிக்கிறது தெரிஞ்ச எப்படி செய்யணும். 25வது 26 இப்ப செஞ்சிருக்கு. 26 பயனுறுதி வாய்ந்த குறைந்தபட்ச விலைன்னா அதேதான். செயற்திறன் வாய்ந்த இழிவு விலை. இதுல ஒரே வார்த்தைகள் தானே. செயற்திறன் வாய்ந்த, வினைத்திறன் வாய்ந்த, பயனுறுதி மிக்க எல்லாம் ஒரே வார்த்தைகள். அதுக்காக நினைக்கிற அந்த 32வது இருக்குது. 32வது தரவில்லை இருந்துச்சு. அப்ப இதுல தேதிட்டீங்கன்னா வேணும். நாளைக்கு பட்டு நாலு இதே பார்த்து முடிச்சுட்டோங்க. இப்ப நாளைக்கு எங்க கேட்டுட்டோம். ஒரு நாளைக்கு நான் ஃபுல்லா இது பாட்டு தரேன். முடிச்சுட்டோம்னா பாட்டு புரியாதுதான் நாளைக்கு எடுத்து தருவோம். Thank you.